வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாம்ஸுக்கான ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ரைட்டர் மூலம் உலகில் எழுதப்பட்ட முதல் நாவல் எது? டாம் சாயர். எடிசன் கண்டுபிடித்த மின்சார பல்பு என்று எரிய ஆரம்பித்தது 20-10-1879. ராட் என்பதன் விரிவாக்கம் என்ன? ரேடியேஷன் அப்சர்வ்டு டோஸ். வருடத்திற்கு எத்தனை மில்லி ரெம் காமா கதிர் நம்மை தாக்குகிறது? 30 மில்லி ரெம். டெக்னீசியம் உப்பு நம் உடலில் எங்கெங்கு செல்கிறது என்பதை கண்டறியும் கருவி எது? காமா கேமிரா. மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி கூறிய பொருளியல் அறிஞர் யார்? மால்தஸ். உலக வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது? வாஷிங்டன். மூடிய கண்ணாடி அறைக்குள் ஆடும் ஒரே விளையாட்டு எது? ஈஸ்குவாஷ். உலகிலேயே மிக உயரமான நகரம் எது? சீனாவில் உள்ள வென்சுவான். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். யானையின் இதயம் நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கிறது? நிமிடத்திற்கு 12 முறை. ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்தது எந்த ஆண்டு? 1903ஆம் ஆண்டு. பூச்சி இனத்திலேயே அதிகமான சப்தத்தை எழுப்பக்கூடியது எது? சிகாடா. ஹங்கேரியின் மிகப்பெரிய நகரம் எது? பூடாபெஸ்ட். விக்டோரியா நியூ சவுத் வேல்ஸ் மாகாணங்களை பிரிக்கும் ஆஸ்திரேலியா நதி எது? முர்ரே. இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை எங்கு எப்போது நடைபெற்றது? ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்தில் பொக்ரானில் 18-5-1974ஆம் ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1986ஆம் ஆண்டு. இத்தாலி நாட்டின் கீழ் 4 வருடங்கள் காலியாக இருந்த ஆப்பிரிக்க நாடு எது? எத்தியோப்பியா. இசைக்கருவிகளின் ராணி என வர்ணிக்கப்படுவது எது? வயலின். ஆண் தேனீக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? இட்ரூன். போபால் விஷ வாயு கசிவு எப்போது ஏற்பட்டது? டிசம்பர் 3, 1984. கொலம்பஸ் எந்த ஆண்டு அமெரிக்காவை கண்டுபிடித்தார்? 1492. மறுமுறை பயன்படுத்தும் வகையில் வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்ட முதல் விண்வெளி கலகம் எது? கொலம்பியா. பூமியின் இரு பக்கமும் சுற்றி இருக்கும் கதிர்வீச்சு சுழல்களின் பெயர் என்ன? வான் ஆலன் வளையங்கள். டைனோமீட்டர் என்றால் என்ன? சக்தியை அளக்கும் கருவியின் பெயர். யூரியா உரத்தில் அடங்கியிருக்கும் மூலகம் எது? நைட்ரஜன். சுதந்திர தேவி சிலையை உருவாக்கியவர் யார்? ஃபிடெரிக் அகஸ்டோ பர்த்லோடி. பிரான்ஸ். சுதந்திர தேவி சிலையின் முழு பெயர் என்ன? உலகத்திற்கு ஒளி தரும் சுதந்திரம். சாகர் மாதா என்றால் என்ன? எவரெஸ்ட் சிகரத்தின் நேபாளி மொழிபெயர். புகழ்பெற்ற பனாரஸ் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? பண்டித மதன் மோகன் மாலவியா. நவீன நரம்பியல் துறையின் தந்தை என புகழப்படுபவர் யார்? பிரான்ஸ் நாட்டின் பால் புரோகா. ஐஸ்டீயை கண்டுபிடித்த நாடு எது? இங்கிலாந்து. 1904. கடிகாரத்தில் நிமிட முள் எந்த ஆண்டு பொருத்தப்பட்டது? கிபி 1671 பிப்ரவரி 7ஆம் நாள் பொருத்தப்பட்டது. இந்தியாவில் முதல் பெண் ரயில் டிரைவர் யார்? என்ன பெயர்? டிரைவர் பெயர் என்ன? சுரேகா சங்கர யாதவ். தானே நகரத்தைச் சேர்ந்தவர். சூரியனின் மகன் என்று அழைக்கப்படும் தாவரம் எது? பருத்தி. புல்லாங்குழலின் பழைய தமிழ் பெயர் என்ன? வங்கியம். தீயில் எரியாத மரத்தின் பெயர் என்ன? டாமெரிஸ் கிரேப். இஸ்ரேல். கடல் தங்கம் என்று ஜப்பானியர்கள் எதை அழைக்கிறார்கள்? சுறா மீன். இங்கிலாந்தின் இரும்பு மனிதர் யார்? சர் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்தியாவின் இரும்பு மனிதர் யார்? சர்தார் வல்லபாய் படேல். தென்னிந்தியாவின்
சர்தார் என்று அழைக்கப்படுபவர் யார்? வேதாரண்யம் வேதரத்தினம் பிள்ளை. இரவு முழுவதும் சாப்பிடுவதிலேயே கழிக்கும் விலங்கு எது? பாண்டா கரடிகள். கனமே இல்லாத உலோகம் எது? லித்தியம். ஈஃபில் கோபுரத்தின் உயரம் எவ்வளவு? 984 அடி. ஒலிம்பிக் சின்னங்கள் எந்த ஆண்டு உருவானது? 1968. துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எந்த நைலான் இழையால் தயாரிக்கப்படுகிறது? கேவ்லர் என்ற நைலான் இழை. இந்தியாவின் முதல் அரசு தரப்பு வக்கீல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பெயர் என்ன? எஸ். சுப்பிரமணிய ஐயர். 1887 சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்பதவியில் நியமிக்கப்பட்டார். இன்டர்போல் விரிவாக்கம் என்ன? இன்டர்நேஷனல் போலீஸ் ஆர்கனைசேஷன். ஒலிம்பியாடு என்றால் என்ன? கிரேக்க மொழியில் 4 ஆண்டுகள் என்பதை குறிக்கும் சொல். மஜாங் என்ற விளையாட்டு எந்த நாட்டில் தோன்றியது? சீனாவில் இருந்து. எங்கு எப்போது முதலாக ஒலிம்பிக் ஜோதியை ஒரு பெண் ஏந்தி வந்து ஏற்றினார்? மெக்சிகோ நாட்டில் 1968 ஆண்டு. தாமிரபரணி ஆற்றின் நீளம் எவ்வளவு? 120 கிலோமீட்டர். பஞ்சதந்திர கதைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டவை? சமஸ்கிருதம். தாமகாக் என்பது என்ன? அமெரிக்க ஏவுகணை. காந்தகார் நகரம் எங்குள்ளது? ஆப்கானிஸ்தான். இஸ்ரேலின் தலைநகரம் எது? டெல் அவீவ். குண்டூசியை கண்டுபிடித்த நாடு எது? எகிப்து. ரூபி லேசரின் ஒளிக்கற்றை என்ன நிறம்? சிவப்பு. இந்தியாவில் முதலை வங்கி எங்குள்ளது? சென்னையில். இந்தியாவில் சாதாரணமாக காணப்படும் குரங்கினம் எது? அனுமன் லங்கூர். உப்பு நீர் முதலைக்கான சரணாலயம் எங்குள்ளது? நிக்கோபார் தீவில். இந்தியா சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தவர் யார்? அட்லி. இந்தியாவிலிருந்து பர்மா எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது? 1937. பௌத்த சமய நூல்கள் எந்த முறையில் பகுக்கப்பட்டுள்ளன? ஜாதகங்கள். இந்தியாவிலேயே பரப்பளவில் மிக சிறிய மாநிலம் எது? கோவா. அனைவருக்கும் பொருந்தக்கூடிய இரத்த வகை எது? ஓ வகை. திரிவேணி சங்கமத்தில் கலக்காத நதி எது? கோதாவரி. சீனா பாகிஸ்தான் நாடுகளை இணைக்கும் நெடுஞ்சாலை எது? கரகோம்ரா. அம்மோனியா வாயு பெருமளவில் எதற்கு பயன்படுகிறது? குளிர்பதன பெட்டியில். கண்ணின் வண்ண பகுதிக்கு ஆங்கில பெயர் என்ன? ஐரிஸ். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு எது? 5/3/1931. தூக்கத்தை வரவழைக்கும் மருந்தாக பயன்படும் அமிலம் எது? டர்டாரி அமிலம். நாடாப்புழுவின் ஒரு பாகத்தை குறிக்கும் பெயர் என்ன? புரோக்ளோடிட். இந்தியர்களுக்கே என்று கூறியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். கேக்குகளின் நாடு என வர்ணிக்கப்படும் நாடு எது? ஸ்காட்லாந்து. 2ஆம் உலகப் போரில் ஹிரோஷிமாவில் விதிக்கப்பட்ட உலகின் முதல் அணுகுண்டின் எடை எவ்வளவு? 4082 கிலோ. உலக எழுத்தறிவு தினம் என்று கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 8. மரகதத் தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது? அயர்லாந்து. இங்கிலாந்தில் அடிமை முறையை ஒழித்ததற்கு முன்னோடியாக இருந்தவர் யார்? வில்லியம் வெல்ஃபர் டோரிஸ். பருத்தி செடியின் எந்த பகுதியிலிருந்து பஞ்சு எடுக்கப்படுகிறது? வெடித்த காய் பகுதியில் இருந்து. இந்தியாவின் முதல் கடற்படை விமான தளம் கொச்சியில் செயல்பட்ட ஆரம்பித்த நாள் எது? 11/5/1953. நாயாஸ் சபை எந்த ஆண்டு பைசாவாக பெயர் மாற்றப்பட்டது? 1964 ஆண்டு. டெர்பி குதிரைப்பந்தயங்களில் ஓடும் குதிரைகளின் வயது என்ன? 3.
இயந்திரத்தால் இயங்கும் துப்பாக்கியால் யாரால் எப்போது தயாரிக்கப்பட்டது? ரிச்சர்டு காட்லிங், அமெரிக்கா, 1861. நெய்வேலியில் நிலக்கரி இருப்பது எப்போது கண்டறியப்பட்டது? 1937 to 1938 முதலில் பிரிட்டனில் எப்போது தபால் தலையம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 10/1/1840. நுண்ணோக்கியை சுத்தம் செய்ய பயன்படுத்த வேண்டிய திரவம் எது? கீஸ்லைன். மனிதனின் தண்டுவடத்தில் ஏற்படும் வியாதி எது? செர்விக்கஸ் ஸ்பாண்டிலோசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.